ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? அடுத்த 10 நிமிடத்திலேயே உன் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை அற்புதமாய் நிகழ்த்துவதற்காக தான் உனக்கென உன்னை நோக்கி இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வைத்து விட்டேன். இனி உனக்கு தேவையான எல்லாமே சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை வந்து சேர்ந்து விடுவேன் செல்லமே. யாரோ உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது உன்னை தூக்கிவிட உன் வராகி அம்மா நானே வந்து விட்டேன். உனக்கு தேவையான செல்வ வளங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழ்வது என அனுபவ பாடத்தோடு நிம்மதியாய் நீ வாழப் போகிறாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் முடித்து கொடுப்பதற்கான வேலைகளை உன் வராகி அம்மா நானே பார்த்து கொள்ளப் போகிறேன். நான் உனக்காக அனுப்பியுள்ள இந்த அதிர்ஷ்ட எண்ணானது எல்லா அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் உன் வாழ்வில் நிகழச் செய்ய போகிறது. நான் உனக்கு வேண்டியதை தருபவன் அல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை தருபவள். ஆம், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எது இருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு நிறைவாய் கிடைக்குமோ அது எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து தரப்போகிறேன். அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையில் புன்னகையும் உற்சாகமும் இருக்காது. ஆனால் எனது அன்பு குழந்தையான நீ எப்போதும் புன்னகை புரிந்து கொண்டு உற்சாகமாய் மகிழ்வாய் உன் வாழ்க்கையை வாழும்படி உனக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்கத்தான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே. உனக்கு புரியாததை புரிய வைத்து நீ அறியாத விஷயங்களையும் அறிந்து கொள்ளும்படி எல்லா நன்மைகளையும் உனக்கு தரப்போகிறேன். தூய்மையான இதயமாக இருக்கக்கூடிய உனக்குள் நானே வந்து குடியேறி தனிமையிலும் வறுமையிலும் தொல்லையிலும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைக்கு ஒரு ஆதரவாய் அரவணைப்பாய் இருக்கப் போகிறேன். என்றும் என்றென்றும் உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான் எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி அருள் செய்ய போகிறேன். நீ எக்காரணம் கொண்டும் யாருக்கும் உதவி செய்கிறேன் என போய் அவமரியாதையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். இங்கு பல பேர் உதவி என்ற பெயரில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாமல் கெடுதல் செய்து கொண்டிட்டும் தொல்லைகளை கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில் நீயும் சேர்ந்து விட வேண்டாம் என் செல்லமே. பாவம் கெட்டது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதைவிட மோசமானது நல்லவர்களுக்கு கெடுதல் செய்வதல்லவா? ஏற்கனவே அவரவர்கள் மனிதர்கள் தன்னுடைய கர்மவினை காரணமாக பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அது போதாது என்று இந்த ஜென்மத்திலுமா தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து பாவத்தை சம்பாதிக்க வேண்டும்? உனக்கான வாழ்க்கை என்பது உன் பாவங்களை சரி செய்வதற்கும் இந்த ஜென்மத்தில் நீ நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்குமாக உனக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. உன் வாழ்க்கையை பொறுத்துதானே உனக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். பிறகு ஏன் தேவையில்லாமல் கெடுதலை செய்யவும் கெடுதலை சந்திக்கவும் யோசிக்கிறாய்? எல்லா விஷயங்களையும் நல்லதாய் செய்துவிட்டு போ. பல தவறுகள் நீ அறியாமலேயே உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் நீ அறிந்து வேறா தவறு செய்ய வேண்டும்? பயிற்சியும் தவறுகளும் உனக்கான வாழ்க்கைக்கான வழிகளையும் காட்டிவிட்டது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதையும் உனக்கு உணர்த்தி விட்டதல்லவா? மனதில் தெளிவை வரவழைத்துக்கொள். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்வேன்.